ஸ்ரீ விநாயகர் புராணம் 25ஆம் பகுதி. ராஜகுமாரனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இவர் நிச்சயமாக மனிதரில்லை, தேவராகவோ பூதமாகவோ இருக்க வேண்டும். அரண்மனையில் இனி சாப்பிடுவதற்கென எந்த பொருளும் இல்லை. காவலர்கள் மூலமாக ஊரிலுள்ள எல்லோர் இல்லத்திலும் இருந்து உணவு கொண்டு வரச் சொல்லுங்கள் என கட்டளையிட்டான் ராஜகுமாரன். விஷயம் ஜனகருக்கும் பறந்தது. அவர் கையை பிசைந்து கொண்டிருந்தார். ஊரார் வரிசையாக உணவு பண்டங்களை அடுக்கினர். அந்தணர் வடிவிலிருந்த கணபதிக்கோ அது ஒரு கைப்பிடி அளவே இருந்தது. அதையும் காலி செய்துவிட்டு, பாவிகளே, பெரும் பசியுடன் வந்த எனக்கு கடுகளவு சாப்பாடு போட்டு மேலும் என் பசியை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறீர்களே, போடுங்கள் சாப்பாட்டை என்று கத்தினார். ஜனகர் அவர் அருகே வந்து, வேதியரே, உமக்கு கொடுக்க எங்கள் நாட்டிலேயே இப்போது ஏதுமில்லை. என்னை மன்னிக்க வேண்டும். உமது பசியை போக்கக்கூடியவர் என நீர் யாரை நினைக்கிறீரோ அங்கேயே போய் நீர் பசியாறிக் கொள்ளலாம் என்றார். மன்னனே, நீதானே பரபிரம்மம், அப்படித்தானே ஊரெங்கும் கூறிக்கொண்டு திரிகிறாய். கடவுளுக்கு சமமான உனக்கு யாசகம் கேட்டு வந்த அந்தணனின் பசியை தீர்க்க முடியவில்லையே. ஒரு சிறு பகுதியை ஆளத் தெரியாத நீ கடவுளாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை எப்படி காக்கப் போகிறாய்? என் பசியை தீர்ப்பதாக வாக்குறுதி தந்துவிட்டு அதை கூட காப்பாற்றாத நீ எல்லாம் தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறாயே என்று அவருக்கு உரைக்கின்ற மாதிரி கூறிவிட்டு கோபப்படுவது போல் நடித்து வெளியேறிவிட்டார். அவர் சென்ற பிறகு ஜனகர் தன்னை பரபிரம்மமாக எண்ணி கர்வத்துடன் நடந்து கொண்டதையும், யாசகம் கேட்டவருக்கு கூட உணவிட முடியாத தனது இயலாமையையும் எண்ணி வருந்தினார். அரண்மனையிலிருந்து புறப்பட்ட அந்தணராகிய கணபதி திரிசுரன் என்ற தன் பக்தனின் இல்லத்திற்கு சென்றார். திரிசுரனும் ஒரு அந்தணர். அவரது மனைவி விரோச்சனை கணவர் யாசகமாக கொண்டு வரும் அரிசியை விநாயகருக்கு சமைத்து படைத்துவிட்டு சாப்பிடும் பழக்கமுடையவள். கணவருக்கு பூஜை வேளையில் பணிவிடை செய்பவள். அவர்களின் இல்லத்திற்கு சென்றதும் திரிசுரன் வெளியே வந்து அவரது திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தன் குடிசைக்குள் அழைத்து சென்றார். திரிசுரனே, நான் தீர்த்த யாத்திரை செல்கிறேன். வழியில் பசிக்கிறதே என்பதற்காக இந்த நாட்டு மன்னன் ஜனகரிடம் உணவு கேட்டேன். அவர்களோ குறைந்த அளவு தந்து என் பசியை மேலும் தூண்டிவிட்டார்கள். பசி அடங்காத நான் உங்களிடம் உணவு கேட்டு வந்துள்ளேன். ஏதாவது கொடுங்களேன் என்றார். விரோச்சனைக்கு கண்ணீர் முட்டியது. சுவாமி, மற்ற நாட்களில் கூட நெல்லோ அரிசியோ பிக்ஷையாக ஏற்று வருவார் என் கணவர். இன்றோ அவர் ஏதுமில்லாமல் வெறும் கையுடன் திரும்பிவிட்டார். விநாயகருக்கு அர்ச்சனை செய்த அருகம்புல் மட்டுமே இங்கு உள்ளது, வேறு ஏதுமில்லை. நான் என்ன செய்வேன்? பசித்து வந்து தங்களுக்கு ஏதும் தர முடியாமல் தவிக்கிறேனே என்று தங்கள் நிலைமையை வெளிப்படுத்தினாள். பெண்ணே, இது பற்றி கவலை வேண்டாம். உன்னிடம் இருப்பதாக கூறுகிறாயே அருகம்புல், அதில் ஒன்றிரண்டை கொடுத்தாலே போதும், என் பசி தீர்ந்து போகும் என்றார் சுவாமி. விரோச்சனையும் அவ்வாறே அவருக்கு 2 அருகம்புல்லை கொடுத்தாள். கணபதி அதை வாயில் போட்டாரோ இல்லையோ, அந்த வீடு பொன்மயமாக ஜொலித்தது. அவ்வூரில் உள்ள குடிசைகளெல்லாம் மாளிகைகளாகிவிட்டன. ஜனகரின் அரண்மனையில் முன்பையும் விட செல்வம் செழித்து கொளித்து கொட்டி கிடந்தது. அவருக்கு பேராச்சரியம். அரண்மனைக்கு வந்த வேதியரே இதற்கு காரணம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். திரிசுரனின் இல்லத்திற்கு அவர் விரைந்தார். அப்போது விரோச்சனை, சுவாமி, தாங்கள் யார்? எங்கள் இல்லத்தின் நிலையையே மாற்றிவிட்டீர்களே. பசும் புல்லுக்கு பசும்பொன் கொடுத்த புண்ணியரே, தங்களை பற்றி கூறுங்களேன் என்றதும் விநாயகர் தன் சுயரூபத்தை அவளுக்கு காட்டினார். திரிசுரன் அவரிடம், சுவாமி, இந்த ஏழையின் இல்லத்திற்கா எழுந்தருளினீர்கள்? நான் அருகம்புல் தவிர தங்களுக்கு ஏதும் தந்ததில்லையே. இனிக்கின்ற மோதகமும் சித்திரான்னங்களும் படைத்து உம்மை வழிபடும் இடங்களுக்கெல்லாம் செல்லாமல் எங்கள் மகாராஜா தங்களுக்கு ஏராளமான உணவிட்டும் அவர் இல்லத்தில் காட்சி கொடுக்காமல் இங்கு வந்து காட்சி தந்தமைக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள அடியேன் விரும்புகிறேன் என்றார். இதற்குள் ஜனகரும் அங்கே வந்துவிட அவர் பரவசம் மேலிட கணபதியை வணங்கி, விநாயகரே, நானே பரம்பொருள் என இருமாந்திருந்தேன்.
என் மாயையை தீர்த்த வல்லவரே, உம்மை மதிக்க தவறிய எனக்கு இனியும் இவ்வுடலில் உயிர் வேண்டாம். நான் உமது திருவடியை அடைந்து பாக்கியத்தை அருள்வீரா. நான் செய்த தவறுக்குரிய தண்டனை எதுவாயிருந்தாலும் கொடுப்பீர்களாக. ஆனால் என்னை மீண்டும் பிறவியெடுக்க செய்யாமல் தடுக்க வேண்டும் என்றார் ஜனகர். கருணை கடலான விநாயகர் அவருக்கும் திரிசுரன் தம்பதிக்கும் அருள் செய்து, என்னை திருப்திப்படுத்த ஆடம்பரம் ஏதும் தேவையில்லை. ஒரு பூவையோ இலையையோ எனக்கு அர்ப்பணித்தாலே போதும். அதுவும் இல்லாதவர் எனக்கு மந்திரங்கள் கூறியும் என் திருநாமங்களை கூறியும் இதயத்திலிருந்து அருகம்புல்லையும் அதற்கிணையான வன்னி இலைகளையும் தந்தாலே போதும் என்றார் விநாயகர். சுவாமி, தங்களுக்கு வன்னி இலை தூவி வழிபடுவதால் நாங்கள் அடையும் நன்மை என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டாள் விரோச்சனை. விநாயகரும் அது குறித்து தனது பிரஸ்தாபத்தை ஆரம்பித்தார். 25ஆம் பகுதி நிறைவடைந்தது.